ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஹெச் ட்ரேடிங். நான் உங்கள் பிக்சல்ஸ். நம்ம இப்போது 12th August 2025க்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் 11th August இன்னைக்கு என்ன ஆச்சு? சண்டே நைட் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்? 24,341 கீழே மார்க்கெட் ஸ்டே ஆனால் மட்டும்தான் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இல்லைனா அப்சைட் டார்கெட் 421, தென் 479, அதுக்கப்புறம் 536. ஸோ 536க்கு மேலே we can consider it as trend reversal. ஸோ 620 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 674 இதுதான் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ இது வீக்லி சிபிஆர் ரேஞ்ச் 421 to 536. ஸோ மார்னிங் அரௌண்ட் ஒரு 10:15 மேலே அந்த ரேஞ்சுக்குள்ளே போன மார்க்கெட் ஒரு 1:15 வரைக்கும் 3 மணி நேரம் அந்த இடத்துல பயங்கரமான ரெஸ்ட்டு. டயர்டு இல்லை மார்க்கெட்டுக்கு, மேலே கீழே ஓடி. ஸோ இன்றைக்கி ஒரு 1 hour அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துச்சு. தென் ஆஸ் பர் நம்ம லாஜிக் மேலே போன கேண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், நல்ல பம்ப். ஸோ வீக்லி பிவோட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 479 மேலே மெதுவாக வெளியில் போச்சு. ஸோ இந்த மாதிரி டஃப்பான மார்க்கெட்டில் கூட நம்ம ரோபோட் என்ன சொல்லிச்சு பார்க்கலாமா? ஸோ ரோபோ என்ன சொல்லிச்சு? ஃபர்ஸ்ட் கேண்டில் டிசைடருக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. தென் டார்கெட் 1 டார்கெட் 2க்குள்ளே கொஞ்சம் இருந்துட்டு திரும்ப டிசைடருக்கு வந்துச்சு. 1 2 3 ட்ரைஸ் அந்த லெவலுக்கு பிரேக் டவுன் கொடுக்கல. தென் டைரெக்டாக டார்கெட் 4. டார்கெட் 4க்கு மேலே அப் டவுன் கொஞ்சம் விளையாடிச்சு. தென் நமக்கு எப்போவுமே இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நல்ல என்ட்ரின்னு தெரியும் இல்லையா? ஸோ டார்கெட் 1ல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், பக்கமான என்ட்ரி, ஸ்ட்ரெயிட்டாக மெதுவாக மேலே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன ட்ரேட் பிளான்? அதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, லைக் வீக்லி சிபிஆருக்கு மேலே க்ளோசிங் ஆனாலே ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ஒரு 50% கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 50% கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும்? 100% கன்ஃபர்மேஷன் எப்போனா நாளைக்கு மார்னிங் 9-8 ப்ரீ ஓப்பனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இன்கேஸ் நாளைக்கு ப்ரீ ஓப்பனிங் 536 547 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டே ஆச்சுன்னா, லைக் இங்கே எங்கேயாவது கூட ஓப்பன் ஆகலாம். திரும்ப இந்த ரேஞ்சில் டச் பண்ணி இது மேலே போச்சுன்னா ஃபர்தர் அப் மூவ்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு டே சிபிஆர் வந்து அசெண்டிங் சிபிஆர். இன்கேஸ் டவுன் ட்ரெண்ட் ஸ்டில் வேணும்னா 421 கீழே தான் டவுன் ட்ரெண்ட். அதுவும் 431 ஒரு மேஜரான சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் பெருசாக நம்ம டவுன் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா டவுன் மூவ் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், அன்எக்ஸ்பெக்டடாக 24,479 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயா மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படியே நம்ம ராட்னம் சுற்றுவோம்ல அந்த மாதிரி, இல்லைன்னா மெரிகோ ரவுண்டு, என்ன இப்படி ஸ்லைடு ஏரிஸ் இருக்கிற மாதிரி. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். மார்க்கெட் விளையாடிட்டே தான் இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே, எங்கேயும் போகாது, ஒன்றும் கிடைக்காது. நம்ம கேபிட்டல் மட்டும்தான் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ப்ரீமியம் டிக்கே ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா பெட்டர் நாளைக்கு மார்க்கெட் லீவுன்னு நினச்சிட்டு வெளியில் போயிருங்க. அலர்ட் போடுங்க 536 மேலேயும் 421 கீழேயும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அதை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் எடுக்க வேண்டாம். அண்ட் நம்மளோட பாம் இன்னைக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு 24,578. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகுது? 24,600 ப்ரீமியம் தான் வந்துட்டு அர்த்தமணியாக மாறுது. ஸோ 24,600 கால் அண்ட் புட் ப்ரீமியம், ஓகேவா? ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கே 104 ரெண்டுமே ஒரு ஆவரேஜ் கொடுத்துருச்சு. ஸோ இதில் ஏதோ ஒரு சைடு 200 வரைக்கும் போகிறதுக்கு there are more possibilities. எப்போ போகும்? மேபி நாளைக்கே போகலாம், இல்லைன்னா வெனஸ்டே. மோர் சான்சஸ் ஆர் தேர். அதே மாதிரி என்னோட ட்ரேடிங்கில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, லைக் நாளைக்குள்ளார மார்க்கெட் வந்துட்டு 2 ரேஞ்சு டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரேஞ்ச் 1 24,877, இல்லைனா ரேஞ்ச் 2 24,221. ஸோ இந்த ப்ரீமியம் கப்பிள் ப்ரீமியம்ஸ் ஃபஸ்ட் டைம் இல்லையா, 104 வந்தப்போ ரெண்டையும் ஒட்டுக்கா வாங்கணும். ஸோ
ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த ப்ரீமியம் என்னாச்சுன்னு போடுறேன். அண்ட் இந்த இண்டிகேட்டர் ஆக்சஸ் வேணுமா, இல்லை இந்த டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், சிபிஆர் வச்சு எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம், இந்த கிளாஸ் கொடுத்துருந்த 10 ப்ரெடிக்ஷன் வீடியோவுமே இட்ஸ் ஒர்க்கிங் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கமெண்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ரீச் டு அஸ் அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த channel and videos, so you'll be getting further updates. Save your capital, trade according to logic, no emotional sentimental trades. Save your capital. See you, bye bye, take care.